ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முடிகுண்டானில் இருக்கிற சில அழகான வீடுகளையும், இந்த ஊரில் இன்னொரு முக்கியமான கோவிலான வெங்கடாஜலபதி கோவிலையும் தான். இப்போ நம்ம முதல்ல போக போகிற வீடு என்னோட கசின் கீதாவோட வீடு. இவ குடும்பத்தில் எல்லாருமே ஸ்ருங்கேரி மடத்தோட தீவிர பக்தர்கள். அதனால வாச திண்ணையிலேருந்து ஆரம்பித்து வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ருங்கேரி பெரியவாளோட படத்தை பார்க்கலாம். மாடாப்பிரியே எத்தனை அழகாக இருக்குது, வாங்க உள்ளே போகலாம். கீதா எங்கள் அம்மாவோட ஒன்று விட்ட அண்ணா பொன், கோனேரி ராஜபுரம் பிறந்த ஊர். ரொம்ப நாள் கழித்து கீதாவை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ரேழிலேருந்தே மாடிக்கு போகிற வழி இருக்குது. இந்த வீடுகள்லாம் சட்டுன்னு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் கவனித்து பார்த்தா ஒவ்வொரு வீடும் வித்தியாசமாக தான் இருக்கும். எத்தனை அழகான பெரிய மித்தம் பாருங்க, நல்ல வெளிச்சம், காற்று. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெடாக்சைட் ஃப்ளோரிங். இந்த ஊரில் ஒன்று கவனித்தேன், எல்லா வீடுகள்லையும் கூடத்தில் ஒரு ஊஞ்சல், மித்தத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ருங்கேரி ஆச்சாரியர்கள் 2 பேரோட பாதுகைகளையும் பார்க்க போகிறோம். அனந்த சம்சார समुद्रतार नौकायिताभ्यां गुरुभक्तिदाभ्यां वैराग्यसाम्राज्यदपूजनाभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां कवित्ववारासिनिशाकराभ्यां दौर्भाग्यदावाम्बुदमालिकाभ्यां दूरीकृतानम्रविपत्तदिभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां. இதுதான் கீதாவும் வாசன் ஜெகதீஷும். எல்லாருக்குமே அப்படி ஒரு குருபக்தி. இங்கே இருக்கிற படங்களை பாருங்க, பாதி ஸ்ருங்கேரி ஆச்சாரியர்கள் படமாக தான் இருக்கும். மாமா ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கார். ஆதிசங்கரில் ஆரம்பித்து விதுசேகர பாரதி சுவாமிகள் படம் வரைக்கும் இருக்குது. கீதா கோலம் போடுறதும் ரொம்ப பிரபலம். ஆனால் இன்றைக்கி காலம்பரை நான் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டதுனால இன்னும் கோலம் போடலை. கீதா கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருக்கா. பாருங்க, பாத்திரத்தெல்லாம் இப்படி தொடச்சி அழகாக அடுக்கி வச்சுட்டு இருக்கான்னு. கிச்சனில் ஒரு கூட ஊஞ்சல் வேற போட்டுருக்கா. சமைக்கும்போது நடுவில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைடு உள்ளுக்குள்ளே இருக்கும், பின்னாடி போனால் இதுதான் கோட்டை அடுப்பு. இந்த கோட்டை அடுப்பில் தான் அதிகப்படி சமையலுக்கெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறது. அங்கே பாருங்க, அடுப்பு இருக்குது, அம்மி, கல்லுரல், கிணறு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்கும். அங்கே கொடியில் மடியாக புடவையெல்லாம் தொங்குறத பாருங்கோ. இங்கே கீழே பாருங்க, பாத்திரம்லாம் எப்படி நீட்டாக தேய்ச்சி கவுத்து வச்சுருக்கான்னு. வாங்க கொல்லை பக்கம் போய் பார்க்கலாம். இதுதான் ஒரு காலத்தில் மாட்டுக்கொட்டிலாம் இருந்திருக்கும். இங்கேயும் பாருங்க, ஒரு தோக்கிற கல் போட்டிருக்க. ஐ திங்க் மாமா இங்கே யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவரோட வேஷ்டியெல்லாம் காஞ்சின்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாஸ்டன்ஸ்லாம் எடுத்து பாருங்க, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுதான் கடைசி கொல்லை. இதில் ஒரு சின்ன இடத்துல மட்டும் அவளுக்கு வேணுங்கிற பூச்செடியெல்லாம் அழகாக வச்சுட்டு இருக்கா. ஒரு காலத்துலேன்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது அப்படின்னு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம்? இந்த காலத்தில் மாடெல்லாம் வச்சுட்டு பராமரிக்கிறது சுலபமாக என்ன? இவ்வளோ பெரிய வீட்டை இத்தனை அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதே பெரிய விஷயந்தான் இல்லையா? இது 2ஆம் கட்டு. எத்தனை அழகாக வெளிச்சம் வருது பாருங்கோ. இன்னும் நம்ம 2-3 வீட்டுக்கு போகணும். அதனால் கீதாட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். மித்தம் எத்தனை அழகாக இருக்குல்ல, ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஆடணும் போல இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி பெரியவா பாதுகையை ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம். குரு பாதார விந்தமே சரணம் ஸ்ரீ குருபியோ நமக. கீதாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெத்தலை பார்க்க வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினேன். நான் எப்போ எந்த ஊருக்கு போனாலும் 1-2 வீடு தான் திறந்துருக்கும். எல்லா வீடும் முக்கால்வாசி பூட்டி தான் இருக்கும். இந்த தடவை முடிகுண்டானில் இந்த காளியம்மன் திருவிழாங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் மனுஷங்க இருக்கிறதுனால எனக்கு நிறையா வீடுகளை பார்க்குறதுக்கு இந்த தடவை சான்ஸ் கிடச்சிது. அதை உங்களுக்கும் காட்ட முடிஞ்சுது. இந்த ஊருக்கு நான் ரொம்ப அதிகம் வந்தது இல்லைங்கிறதுனால வினோதா எங்கெல்லாம் அழிச்சுட்டு போகிறாலோ அங்கெல்லாம் நான் போகிறேன். தலை தாழ்த்தி வருக. வாச நிலக்கதவு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம சட்டுன்னு வந்து இடிச்சுக்க கூடாது அப்படின்னு அழகாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த வீடு கொஞ்சம் மாடர்னாக கட்டப்பட்ட வீடு. பாருங்கள், மித்தத்தை சுற்றி 4 பக்கமும் தாவாரம் இருக்கும். டைல்ஸ் மாடர்னா கூட இந்த டெரகோட்டா கலர்லேயே போட்டதுனால அழகாக இருக்குது. மாமா ஜெபம் பண்ணின்னு இருக்கார். அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது, அதனால வினோதா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா. நிறைய பேர் தங்களோட வீடுகளை நல்லா ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் மாடர்னாக கட்டின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய வீடுகளை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மோகனா மாமியை நான் ரொம்ப அதிகம் பார்த்ததில்ல. பொதுவான கல்யாணங்களில் 1-2 தடவை சந்தித்ததோடு சரி. இப்போ நான் அவங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மாமிக்கு. இந்த வீட்டை பாருங்க எத்தனை அழகாக இருக்குன்னு. கூடத்தோட சீலிங்கை கொஞ்சம் ரைஸ் பண்ணி அந்த இடத்துல ஜன்னல் வச்சு எல்லா இடத்துக்கும் நல்லா வெளிச்சம், வென்டிலேஷன்லாம் வரா மாதிரி வச்சுருக்கா. ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்தது. இந்த வீடு எப்படின்னா மாடர்னாக இருந்தால் கூட அதோட ட்ரெடிஷ்னல் லுக் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதை பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீட்லேயும் மித்தத்தில் ஊஞ்சல் இருக்குது. கொல்லையில் விபூதி முட்டாங்கி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனேன். அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க பர்சனல் யூஸ்க்கு வீட்டிலையே தான் விபூதி போடுறது வழக்கம். இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுது.
தெருவெல்லாம் பார்த்துட்டே வாங்கோ. ரொம்ப பியூட்டிஃபுல் ஊர் இது. நிறைய வீடுகள். சில கிராமங்களில் கவர்மெண்ட்டே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் முதியோர் இல்லம் நடத்துகிறாங்க. அதுக்கு இவர் எம்எஸ்ஆர் அப்படிங்கிறவர் தன்னோட வீட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு முதியோர் இல்லம் நடத்துறதுக்காக கொடுத்துருக்கார். இந்த முடிகுண்டான் கிராமத்துக்கும் நிறைய விஐபிஸ்க்கும் எக்கச்சக்க தொடர்பு உண்டு. ஐஐடி டைரக்டர் காமக்கோடி, சியூபி எம்டி காமக்கோடி எல்லாருக்குமே பாட்டி ஊர் இதுதான். இப்போ நம்ம அடுத்தது போக போகிறது மாலத்தின்னு ஒரு மாமியை பார்க்குறதுக்கு. நாங்கள் போன போது மாமி ஊஞ்சலில் உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா. அவசரமாக பூஜையை முடித்து சுவாமியெல்லாம் எடுத்து பூஜல் மாறியில் வச்சுட்டு எங்களோட பேசுகிறதுக்கு வந்தா. மாலதி மாமி ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிட்டானா, இவ்வளோ பெரிய வீட்டை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு வீட்டோட முன்பக்கத்தை மட்டும் எல்லா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோடையும் அதை ரெனோவேட் பண்ணிட்டு தனக்குன்னு வச்சுட்டா. வீட்டோட பின்பக்கத்தை அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டு இவங்க வீட்டில் வேலை செய்கிற பொண்ணோட குடும்பத்தை அந்த இடத்துல குடி வச்சுட்டாங்க. நல்ல ஐடியா இல்லை? ஒவ்வொரு வீடும் எத்தனை அழகாக இருக்குது பாருங்கோ. நம்ம அடுத்ததாக போக போகிறது தியாகுவாம் அப்படின்னு சொல்லுவா சங்கரன் அப்படிங்கிறவரோட வீடு. என்னோட போன வீடியோவில் நான் ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் காமிச்சேன் இல்லையா, அந்த கோவிலோட ட்ரஸ்டி வந்து இவரோட ஒய்ஃப் உமா தான். அவங்களோட வீட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வாசக்கதவு, திண்ணை, ஜன்னல் எல்லாம் எத்தனை அழகாக இருக்குது பாருங்கோ. இந்த ஜன்னலுக்கு மேலே இருக்கிற ஆர்ச்சில் இருக்கிற பெயிண்டிங்கை பாருங்கோ. வாங்கோ உள்ளே போகலாம். இந்த வீடு நல்ல பெரிய வீடு. வாசலில் இந்த முன்னாடி தாவாரத்துலேயே மாடிப்படி இருக்குது. சாயந்தரம் ஆயிட்டதுனால கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடுத்து. லைட்டு போட்டுக்க வேண்டி இருந்தது. ஏதோ ஒரு வேலையாக உமா கோவிலுக்கு போயிருக்கா, வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உமாவும் கோவில்லேருந்து வந்துட்டா. மாடிப்படிக்கு பாருங்க எத்தனை அழகாக சேஃபாக சட்டமெல்லாம் போட்டிருக்கான்னு. கிராமத்தில் எல்லாருமே கோவில், பூஜை, புனஸ்காரம் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் பிஸியாக இருந்தால் கூட இந்த வீட்டை கவனிச்சுக்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. அந்த காலத்து சுவாமி படங்கள், காஞ்சி ஆச்சாரியர்களோட படங்கள், பெரிய கூடம் அப்படின்னு எல்லாமே இந்த ஊர்லலாம் அழகாக தான் இருக்குது. இவங்களும் கிச்சனை ரொம்ப அழகாக ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சனுக்கு நடுப்புற தொட்டி மித்தம்னு ஒன்று இருக்கும். அதை ரெய்ஸ் பண்ணி மூடி அந்த இடத்துலையும் மேடை போட்டுருக்காங்க. மேலே இரும்பு கம்பி இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமும் வருது. இதுதான் ஆப்பக்கூடு. கரண்டியெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு பர்மனன்ட் ஸ்பேஸ். இது வந்து உள்ளுக்குள். இது அங்கேருந்து உள்ளுக்குள்ளேருந்து பரனுக்கு போகிற வழி. இது கொல்லை பக்கம். இது கோட்டை அடுப்புல். இந்த இடத்த கம்ப்ளீட்டாக மூடி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கேருந்தும் வெளியில் போகிறதுக்கு வழியும் இருக்குது. இந்த மாதிரி வீடுகளெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்கிறதே இல்லை. ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். திரும்பி அந்த காலத்துக்கே போயிடலாமா அப்படின்னு கூட தோணும். நான் போன அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால உமா ஒரு கன்னியா பொண்ணை கூப்பிட்டுருந்தா. அந்த குழந்தைக்கு ஏதோ கிஃப்டெல்லாம் வச்சு கொடுத்தா. எனக்கு எங்கே ஊஞ்சலை பார்த்தாலும் அதில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரமாவது ஆடணும்னு தோணும். அதனால ஊஞ்சலில் உட்காந்துட்டு நானும் உமாவும் கொஞ்சம் நேரம் அரட்டை அடித்தோம். உமாவுக்கு ஆன்மீக விஷயங்களில் நிறைய ஈடுபாடுங்கிறதுனால அவளோட பேசினோன்னா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கொல்லை பக்கம் வரைக்கும் ஒரு நடந்துட்டு வரலாம். இந்த ஊருக்கெல்லாம் வந்தோன்னா நம்மளுக்கு நடந்தே டயர்டாக போயிடும். 2ஆங்கட்டு, 3ஆங்கட்டு, மாட்டு கொட்டில், கடைசி கொல்லை அப்படின்னு நீளமாக நடந்து போயிட்டே இருக்கலாம். நடுப்புற படியெல்லாம் வேறு இருக்கும் ஏறி இறங்கிறதுக்கு. நான் வந்த உடனே உமாவும் எனக்கு கொல்லையெல்லாம் காமிக்கிறதுக்காக வந்துட்டா. ஐ திங்க் இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது பாருங்க. இதுதான் அந்த காலத்தில் வீட்டிலையே கல்யாணம்லாம் நடக்கும் இல்லையா, அதுக்கு சமையல்லாம் வந்து இந்த இடத்துல தான் நடக்கும். அடுத்தது சின்னதாக ஒரு பூக்கொல்லை. அதுக்கப்புறம் அந்த கடைசி கொல்லையை அவங்க பூட்டி தான் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம இப்போ திரும்பி போகலாம். இந்த இடத்துல அழகாக ஒரு வாஷிங் மிஷினும் வச்சுருக்காங்க. ஸோ துவைக்கிறது எல்லாமும் சுலபமாக போயிடும். ஏதோ இந்த தாவாரத்தில் இவர் உட்காந்துட்டுருக்கார் இல்லையா, யூஸ்வலாக எல்லா வீடுகள்லையும் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு ஒரு டேபிள் போட்டுட்டு கணக்கு வழக்கு எழுதுறது வழக்கம். இந்த மித்தத்தை பாருங்க எப்படி அழகாக சாய்வாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு. வெளிச்சமும் நன்னா வரும், அதே சமயம் மழை தண்ணியும் உள்ளே வராது. உமா கிட்டக்க வெத்தலை பார்க்க வாங்கிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினேன். வாங்கோ, நான் இப்போ எங்கள் அக்கா புவனாபாத்துக்கு போகணும். இன்றைக்கி கும்பகோணத்துலேருந்து காமாட்சி பஜனை மண்டலின்னு ஒரு பெண்கள் பஜனை குழு வந்து இந்த ஊர் வெங்கடாச்சலபதி கோவிலில் பாட்டு பாட போகிறாங்க. அவங்க எல்லாரும் புவனாபாத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்போது வந்தவங்க எல்லாருக்கும் லைட்டாக டிஃபன், உருளைக்கிழங்கு போண்டா, அசோகா ஹல்வா, பாதாம் கீர் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா சூடாக அத்தனை பேருக்கும் ஃபில்டர் காஃபி. டிஃபன், பாதாம் கீர் எல்லாமே அவ்வளவு டேஸ்டியாக இருந்தது. இந்த காமாட்சி பஜனை மண்டலிங்கிறது கும்பகோணத்தில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பெண்கள் பஜனை குழு. நிறைய பெண்கள் ஒன்றா சேர்ந்து கும்பகோணம் சங்கர மடத்தில் வாரத்தில் ஒரு நாள் பஜனை பண்ணுறது, ஏகாதசிக்கு ஏகாதசி விடாமல் பஜனை பண்ணுறது, வருஷத்தில் ஒரு தடவை ராதா கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பெண்கள் பஜனை குழு இந்த காமாட்சி பஜனை மண்டலி குழு. அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேயும் இது மாதிரி ஏதாவது கோவில்களில் உற்சவம் அப்படின்னா அங்கேயும் வந்து பஜனை பண்ணுவாங்க. பாவம் புவனா தனியாக ஓடி வேலை செஞ்சுட்டுருக்கா. கொஞ்சம் நானும் போய் ஹெல்ப் பண்ணுறேன்.
இங்கெல்லாம் பாருங்க, யாரும் டேபிள் சேர்லாம் கேட்கல. கீழே உட்கார முடிஞ்சவங்க கீழே, மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி மித்தத்துக்கு கொரட்டில் காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துடுறாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுத்தாச்சு. இது ஒரு ரொம்ப சந்தோஷமான கெட் டுகெதராக இருந்தது. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இப்போ இவங்க எல்லாரும் வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போய் பஜனை பண்ண போகிறாங்க. நம்மளும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய் கேட்கலாம். ஓ, சுதா வாசலில் நிற்கிறாளே, அவங்க வீட்டுக்கும் கட்டாயம் போயாகணுமே. சுதா என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஆனால் சிங்கப்பூரில் நாங்கள் 2 பேரும் ஒரே டயத்தில் இருந்ததுனால நல்ல பழக்கம். சுதா ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ஆர்டிஸ்டிக். வருஷம் அவள் வைக்கிற கொலு மயிலாப்பூர் கொலு காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்காமல் இருக்காது. அவளோட போன வருஷத்து குழுவை கூட என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த கிச்சனையும் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் கோசி கிச்சன், அழகாக இருக்குது. டைல்ஸ் எல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக போட்டிருக்காங்க. சுதாவோட டாட்டர்ஸ் எல்லாமும் வந்ததுனால வீடே கலகலன்னு இருந்தது. அவளும் பிஸியாக இருந்தா. இது அந்த காலத்து கிருஷ்ணர் படம். அவங்களும் கோவிலுக்கு போகிறதுக்கு கிளம்பின்னு இருந்ததுனால அங்கே ரொம்ப நேரம் உட்கார முடியல, இருட்டி வேற போயிடுது. அதனால் சொல்லிட்டு சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இது சுதா வீட்டுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற பத்மா மாமியா. அவங்க வீட்டில் ஒரு நிமிஷம் நுழைஞ்சிட்டு வந்தேன். கை குழந்தை வேற இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. விடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போனோம். இந்த வெங்கடாஜலபதி கோவில் உருவான கதையே ரொம்ப சுவாரஸ்யமான கதை. முதல்ல இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போய் தீபாராதனை பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கதையை சொல்கிறேன். இதோ எல்லாரும் வந்துட்டாங்க. பஜனை ஆரம்பிக்க போகிறது. நம்மளும் கேட்போம். பஜனை முடிய ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம போய் இந்த ஊரில் இருக்கிற ஆலங்குடி பெரியவா அதிஷ்டானத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். இது மேலே தெரு. ஆலங்குடி பெரியவாங்கிறவா இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே சித்தி அடைஞ்ச ஒரு பெரிய மகான். இவர் தான் வைத்தியநாதன் மாமா என்னை அதிஷ்டானத்துக்கு அழிச்சுட்டு போக போகிறார். அதுக்குள்ளே வாத்துக்குள்ளே நுழைஞ்சு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போகணுன்னு மாமி கூப்பிட்டதுனால ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு வந்தேன். எனக்கு இந்த ஊரை பற்றின நிறையா விஷயங்களை இவர் தான் சொல்லிகிட்டே வந்தார். இந்த மித்தம் எப்படி ஓப்பனாக இருக்குது பாருங்கோ. தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மாமியும் மாமாவும் தாம்பூலம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினேன். இது இந்த ஊரோட செல்வ விநாயகர் ஆலயம். இது சிவன் கோவில். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் கொஞ்சம் கூட பராமரிக்கப்படாமல் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருந்தது. கோவிலை நல்லா ரெனோவேட் பண்ணி சீக்கிரமே கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு வைத்தியநாதன் மாமா சொன்னார். இது ஆலங்குடி பெரியவா பேரில் தொடங்கப்பட்ட பாகவத பிரவச்சன மண்டபம். 1970களில் இந்த ஊருக்கு விஜயம் செஞ்ச மகா பெரியவாளோட வழிகாட்டுதல் படி வருஷம் ஆலங்குடி பெரியவாள் ஆராதனை இந்த ஊரில் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு வருது. இந்த இடத்துல இன்னும் 4 மகான்களோட அதிஷ்டானமும் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதோ கோவிலுக்கு வந்துட்டோம். இன்னும் பஜனை நடந்துட்டு தான் இருக்குது. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஆந்திராவிலிருந்து நிறைய தெலுங்கு குடும்பங்கள் இந்த ஊருக்கு வந்தபோது அவங்க வழிபடுறதுக்காக இந்த வெங்கடாஜலபதி சிலையும் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்கெல்லாம் இந்த ஊரை விட்டு கிளம்பும்போது இந்த சிலையை இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தவங்க வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்களாம். அவர் இவ்வளோ பெரிய சிலையை நான் வீட்டில் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு பக்கத்தில் இருந்த அவரப்பந்தல் கிட்டக்க அதை வச்சுட்டாராம். இது பிற்காலத்தில் இந்த ஊரை சேர்ந்த பிச்சுயருங்கிறவர் இந்த சிலையை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கோவில் கட்டி பூஜை வழிபாடெல்லாம் அமக்கலமாக நடந்துட்டு வருது. திருப்பதி பெருமாள் மாதிரியே இவர்கிட்டக்கையும் எது வேண்டினாலும் கட்டாயம் நடக்குமா. அத்தனை விசேஷமான கோவிலாம். பெருமாள் தரிசனம், அற்புதமான பஜனை, சுவையான உணவு, இதைவிட வேறென்ன வேண்டும் ஒருவருக்கு? இதே போன்று ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்தது உங்களை நாகர்கோயிலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.